நாகப்பட்டினம் பாப்பாக்கோவிலில் இயங்கி வரும் சர் ஐசக் நியூட்டன் கல்லூரியில் சமத்துவ பொங்கல் விழா நடைபெற்றது. தமிழர் திருநாளாம் தைப்பொங்கல் விழாவிற்கு சர் ஐசக் நியூட்டன் கல்வி நிறுவனங்களின் தாளாளர் திரு ஆனந்த் அவர்கள் தலைமையேற்று நடத்தி வைத்தார். தமிழ் கலாச்சார அடிப்படையில் கல்லூரியில் 3 மதத்தினை சார்ந்த சிறப்பு விருந்தினர்கள் வருகை புரிந்து விழாவை தொடங்கி வைத்து சிறப்பித்தனர். இவ்விழாவிற்கு நாகப்பட்டினம் மாவட்ட வருவாய் அலுவலர் பேபி அவர்களும் நாகப்பட்டினம் வட்டாட்சியர் ரமேஷ் அவர்களும் கலந்து கொண்டு சிறப்பித்து வாழ்த்துரை வழங்கினார்கள். பல வகையான பாரம்பரிய விளையாட்டுப் போட்டிகள், பேச்சு போட்டிகள் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு வட்ட வருவாய் அலுவலர் அவர்கள் பரிசளித்து ஊக்குவித்தார். இவர்களுடன் தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சி நிறுவனம் இணைந்து பல பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளை நடத்தினார்கள். இவ்விழாவில் பாராமெடிக்கல் கல்லூரி முதல்வர் முனைவர் லட்சுமிகாந்த், கல்வியியல் கல்லூரி முதல்வர் திரு முருகதாஸ், ஆசிரியர் பயிற்சி நிறுவன முதல்வர் மணிகண்ட பிரசாத், கலை அறிவியல் கல்லூரி முதல்வர் நடராஜன், பொறியியல் கல்லூரி முதல்வர் குமாரவடிவேல், அலுவலர் திரு குமார், வேலைவாய்ப்பு அலுவலர் சார்லஸ் மற்றும் பேராசிரியர்கள் 6000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். தமிழர் திருநாள் மிக அழகா டான்ஸ் ஆனதுக்கு அப்புறம் இந்த தப்பை மிக அழகா பண்ணி நம்ம காலேஜ் பொங்கல் விழாவை சிறப்பாக்கின தம்பாலம் புலியூர் குழு ஜெகநாதன் குழுக்கு ஒரு நல்ல கோப்படையா. ஐநா சபையிலையும் இடம்பெற்றிருக்கக்கூடிய வாசகம். இப்போ உங்களுடைய தாளாளர் அறிவுரை கூறும்போது யாரோடாவது சண்டை போட்டிருந்தாலும் அவங்கள வணங்கிக்கணும் அல்லது அவங்கக்கிட்ட அவங்கள மன்னிச்சிடணும்னு சொன்னார். அதுக்கு இதுதான் முன்னோடியான வாசகங்கள். இன்னொன்று, இந்த ஐசக் நியூட்டன் காலேஜ் அப்படின்னு சொன்னோன்னே இவ்வளோ அலுவலையும் விட்டு ஏன் வந்தேன் அப்படின்னா, உங்களுடைய என்எஸ்எஸ் கோஆர்டினேட்டர் இருக்காரான்னு தெரியல, அவர் மூலமாக நமது மாவட்டத்தோட நிறைய இடர்பாடுகள் இருக்குது. கடற்கரைகளில் சீற்றங்கள் இருக்குது. அந்த சீற்றங்களை எல்லாம் குறைக்கிறதுக்கு நமக்கு பொறுப்பு இருக்குது. நம்ம விழாக்கள் கொண்டாடுறோம். இந்த விழாக்கள் மூலமாக நம்மளை உற்சாகமாக்கிக்கிறோம். ஆனால் இன்னல்கள் வரும்போது அந்த இன்னல்களுக்கு என்ன காரணம், அதை எப்படி
தீர்க்கணும் அப்படின்னு நம்ம யோசிக்கணும். அப்போதான் இந்த உற்சாகம் முழுமையும் நீடிக்கும். அதுக்காக நம்ம கடற்கரை மாவட்டம் அப்படிங்கிறதுனால நமது கடலோர பகுதிகளில் வரக்கூடிய வெள்ள பாதிப்புகள், கடல் அரிப்பு பாதிப்புகள், இதிலிருந்து நம்மளோட மாவட்டத்தை காப்பாற்றுறதுக்காக இன்னும் 10 வருஷம் கழித்து பனைமரங்கள் அப்படிங்கிற போர் வீரர்களை உருவாக்கி தர்றதுக்காக நமது மாவட்டத்தோட உங்களோட என்எஸ்எஸ் கோஆர்டினேட்டர் மூலமாக நீங்கள் நமது மாவட்டத்துக்கு பனை விதைகள் சேகரம் பண்ணி கொடுத்துருந்தீங்க. அதுக்கு நன்றி சொல்ல இது ஒரு வாய்ப்பாக எடுத்துக்கிறேன். அதுக்காக தான் முக்கியமாக நான் இங்கே வந்தது. இன்னொரு காரணம், இதே போல் நமது மாவட்டத்தில் 1/3 பங்கு பசுமை பரப்பு இருக்கணும். இதுக்காக இப்போ 25 லட்சம் இலக்கு வச்சு மரக்கன்றுகள் நடவு அப்படிங்கிற ஒரு பெரிய இலக்கை எடுத்திருக்கோம். வரும் வருடத்திலையும் பனை மரங்கள் நடணும். இருக்கக்கூடிய எல்லா கடற்கரை பகுதிகளையும் நமது இயற்கை இன்னல்கள்லேருந்து காப்பாற்றணும். இந்த 2 விதமான உறுதிக்காகவும் இந்த 2லேயும் உங்களோட இந்த மாணவ செல்வங்கள் இப்படை தூக்கின் எப்படை வெல்லும் அப்படிங்கிற இந்த இளைஞர் சொல்களோட ஆதரவை கேட்டு நான் உங்கள் முன்னாடி நிற்கிறேன். இதனால் இந்த மாவட்ட நிர்வாகத்துக்கு நீங்கள் இந்த 2 பணியிலையும் உறுதுணையாக இருக்கணும்னு கேட்டுக்கிறேன். எல்லாருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். மிகச்சிறந்த நமது தமிழர் பண்பாடான தமிழர் திருநாள் வாழ்த்துக்கள். இது இந்திய திருநாட்டோட ஒற்றுமையை பறைசாட்டக்கூடிய ஒரு உன்னதமான விழா. நமது மாநிலத்தோட அனைத்து பகுதிகளிலும் பொங்கல் திருவிழா அப்படின்னும் மற்ற எல்லா பகுதிகளிலும் மகர சங்கராந்தி இந்த மாதிரியான பெயர்களில் அறுவடை திருவிழாவாகவும் இது கொண்டாடப்படுது.